இந்த கஞ்சா ஆஸ்திரேலியாவில் 30 லட்சம் பேர் யூஸ் பண்ணிக்கணும். இன்னொரு ஒரு மிக மோசமான போதைப் பொருள், அதை சொல்றது அம்பெட்டமைன் அல்லது அது ஐஸ் நாங்கள் சொல்லுவோம். அது கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் ஆஸ்திரேலியாவில் யூஸ் பண்ணிக்கணும். கிட்டத்தட்ட 6000 பேர் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆல்கோஹால் அபியூஸால இறந்து கொண்டு இருக்கணும். 12-13 வயதுல 3 விதமான ஆட்கள் போதைக்கு உள்ளாகின, போதைப் பொருளை பாவிக்க துவங்கினோம். புகைப்பழக்கம் சிகரெட்டும் மதுபானமும் நாங்கள் கடையில் போய் வாங்கலாம். ஆனால் இதுகள் தடை செய்யப்பட்ட பதார்த்தங்கள். ஸோ இதுகள் நீங்கள் நேரடியாக வாங்க முடியாது, மறைமுகமாகத்தான் இதுகள் பாவனையில் இருக்குது. ஆனால் அப்படி இருந்தாலும் இதில் எவ்வளவோ பேர் இதை நீங்கள் புள்ளிவிவரத்தில் குறிப்பிட்டது போல் மிகவும் பெரிய தொகையிலானவர்கள் ஆஸ்திரேலியாவிலும் சரி உலகளவிலும் சரி இதை பாவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த தடைகள் இதை தடுப்பதாக தெரியவில்லை. அப்படி மன உளைச்சலில் இருக்கிறவர்களுக்கு இப்படியான ஒரு ஊத மருந்துகள் அல்லது இப்படியான ஒரு ரசாயன பதார்த்தங்களை சில நேரம் கொடுத்த உடனே அந்த மூளையிலே இருக்கிற அந்த டோபமைன் அது கூட சுழற்ற வழி கிடைக்கல. இவர்களுக்கு இந்த மன உளைச்சலில் இருந்து கொஞ்சம் விடுபட்டு தாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு கொண்டு வரும். போதைப் பொருட்களுக்கு அடிமையாவதிலிருந்து தவிர்ப்பது எப்படி என்பது இன்றைய தலைப்பு. How to prevent from addictions என்பதை ஆங்கிலத்தில் சொல்லும் வகையில் இந்த தலைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் எங்களுடன் உரையாடும் பொருட்டு 2 மருத்துவர்கள் இணைந்து கொள்ள இருக்கிறார்கள். வாருங்கள் டாக்டர் ஸ்ரீஹரன், வாருங்கள் டாக்டர் லோகுமார். வணக்கம் தாயகம் நேர்களே. மீண்டும் ஒரு இந்த வாரத்தில் உங்களை இன்னொரு நிகழ்ச்சியினூடாக சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றோம். என்னுடன் இன்றைக்கு கதைக்க நாங்கள் அழைத்து வந்திருப்பவர் டாக்டர் லோகுமார். இவர் ஒரு சீனியர் ஃபேமிலி பிசிஷியன். அதோடு அவர் சிறப்பு பயிற்சியையும் இந்த அடிக்ஷனுக்கு அதாவது போதைக்கு அடிமையானவர்களுக்கு கொடுக்குற மருந்துகளுக்கு ஒரு சிறப்பு பயிற்சியும் பெற்று அவர் கிட்டத்தட்ட ஒரு 200-300 நோயாளிகள், இந்த போதைக்கு அடிமையான நோயாளிகள் அவர்கிட்ட கண்காணிப்பில் இருக்கிறார்கள். ஸோ அந்த வகையில் நாங்கள் 2 பேரும் இன்றைக்கு இது கதைக்க போகிற இந்த விஷயம் அடிக்ஷன் என்றால் என்ன, அதாவது போதைக்கு அடிமையாகிறது என்ன, ஏன் ஏற்படுகிறது, அதை நாங்கள் எப்படி அணுகுவது அல்லது எப்படி தவிர்க்கலாம். அப்போ நான் முதலாவது கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு புள்ளி விவரத்தை உங்களுக்கு தந்துட்டு அந்த டாபிக்கு போவோம்னு இருக்கிறேன். ஆஸ்திரேலியாவில் 2020 எடுத்த புள்ளி விவரத்தில் அதை சொல்லினோம், கிட்டத்தட்ட 3 மில்லியன் 30 லட்சம் பேர் இந்த கனாபிஸுக்கு அடிமையாக இருக்கணும் அல்லது கனாபிஸை யூஸ் பண்ணிக்கணும். அதாவது கனபிஸ் கஞ்சான்னு தமிழ்ல சொல்றது. இந்த கஞ்சா ஆஸ்திரேலியாவில் 30 லட்சம் பேர் யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி கொக்கைன் என்ற ஒரு போதைப் பொருள் இருக்குது. அதை கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் ரெகுலரா யூஸ் பண்ணிக்கணும். இன்னொரு ஒரு மிக மோசமான போதைப் பொருள், அதை சொல்றது அம்பெட்டமைன் அல்லது அது ஐஸ் நாங்க சொல்லுவோம். அதுல வெவ்வேறு வகைகள் இருக்குது. அது கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் ஆஸ்திரேலியால யூஸ் பண்ணிக்கணும். அதே மாதிரி ஒபியோயிட் என்று நாங்க நோய் நிவாரணிக்கு கொடுக்குற மருந்துகள்லையும் அந்த பதார்த்தம் இருக்குது. அதே மாதிரி ஹெரோயின் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படியான பதார்த்தங்களை பாவிக்கிற கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர். 2020 எடுத்த தகவலின்படி கிட்டத்தட்ட 6000 பேர் ஒவ்வொரு வருஷமும் இந்த ஆல்கோஹால் அபியூஸால இறந்து கொண்டு இருக்கணும். அதே மாதிரி கிட்டத்தட்ட 2.5 லட்சம் பேர் ஒவ்வொரு 2020 கிட்டத்தட்ட 26 லட்சம் பேர் இந்த அடிக்ஷனுக்கு உள்ளாகி இருக்கணும். அப்ப இது ஒரு பெரிய பிரச்சனை. இது அமெரிக்காவில் நான் ஒருக்கா பார்த்து நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது இதை விட 10 மடங்கு. அப்ப இது ஒரு பெரிய ப்ராப்ளம்.
அப்ப இதை பற்றி நாங்க கொஞ்சம் அறிஞ்சிருக்கிறது, ஆம், இந்த சமுதாயத்துல நாங்க இருக்கிறது அறிஞ்சிருக்கிறது மிக முக்கியம். இது இப்ப கிட்டடியில எங்கட நாட்டிலையும் இலங்கையிலையும் ஒரு பெரிய அளவு பாவனைக்கு உள்ளாகிற ஒரு நிலைமை. அப்ப இதை பற்றி கொஞ்சம் அதோட இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், அது ஒரு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ஒரு புள்ளி விவரம். அது என்ன சொல்லுதுன்றா, எந்த வயதுள்ள ஆக்கள் முதல் முதல் இதை பாவிக்கணும்ன்றது. அதுல பார்த்தா 12ல இருந்து 13 வயதுல இருந்து இது துவங்குது. 12-13 வயதுல 3 விதமான ஆக்கள் போதைக்கு உள்ளாயினும், போதைப் பொருளை பாவிக்க துவங்கினோம். அதே மாதிரி 14-15 வயது பருவத்துல 8 வீதமான ஆக்கள் போதைப் பொருளை பாவிக்க துவங்கினோம். 16-17 16-17ல 10 வீதமும் 18-20ல 10. இந்த 10 வீதம்ன்றது இப்ப 18 வயதுல 100 மாணவர்களை எடுத்தோம்னா அதுல 10 மாணவர்கள் பாவிக்கிறோம். அதே இது 21-25 வரைக்குள்ள அது 5 பேர் தான் பாவிக்கணும். அதே இது 26க்கு மேலே வரைக்குள்ள 0.5. அப்ப அது இது ஒரு முக்கியமான தகவல். அதாவது இந்த போதைப்பொருள் எப்ப முதல் பாவிக்க துவங்கினம்ன்றது இந்த இளம் டீனேஜ் பிள்ளைகள். அதாவது ஒருவர் 26 வயதுக்கு பிறகு இந்த போதைப் பொருளை பாவிக்கிறதால அவர் அடிமையாக மாட்டார் என்றதான் அதை சொல்லுது. அடிமையா இருக்கிறார்கள் அந்த வயதுல இருந்தாலும் அவையில பார்த்தா அவையில் அதாவது 99 வீதமான இந்த போதைப் பொருளுக்கு உள்ளாகிறவர்கள், அடிமையாகிறவர்கள், அவையில எடுத்து பார்த்தா 15-19-20 வயதுகளுக்கு அதை பார்த்துருக்கோம். அது ஒரு முக்கியமான புள்ளி விவரம். ஓகே, நாங்க இந்த டாபிக்கு நேர போவோம். லூமர், இது ஒரு டிஸ்கஷனா இருக்கும், நானும் லூமரும் கதைக்கிற மாதிரி. அதே நேரத்துல நீங்க குறுக்கிட்டு எதுவும் கேள்விகள் கேட்கிறேன்டா எங்களை கேட்கலாம். லூமர் ஒருக்கா விவரமா சொல்லுங்க. இந்த போதைப் பொருளுக்கு அடிமை அல்லது அடிக்ஷன் என்றா உண்மையா அது என்ன? அதை பற்றி தப்பு அபிப்பிராயங்கள் இருக்குது. அது ஆக்கள் இந்த சாய்ஸ் என்று சொல்லுவினம், அது அவையில் தங்களுக்கு தேடிக்கொள்ற ஒரு விடயம் என்று சொல்லுவினம், அப்படி கருத்துகள் இருக்குது. அப்ப எங்களுக்கு ஒருக்கா சொல்லியலுமா இந்த அடிக்ஷன் என்றால் என்ன, எப்படி அதை வரையறுக்கிறது, அதாவது போதைக்கு அடிமையாகிறது என்றால் என்ன, அது ஏன் அந்த மாணவர்களோ அந்த வயது உள்ளவர்கள் ஏன் அதை பாவிக்க தூண்டுது, அதே நேரத்தில் என்னென்ன பதார்த்தங்களுக்கு இந்த அடிமைத்தன்மை வரும் என்றதை ஒரு விளங்கப்படுத்துங்க. டாக்டர் லூமர், வணக்கம். உங்களை வரவேற்று எங்கள் நேர்களோடு இணைத்துக் கொள்கிறோம். வாருங்கள், இந்த 1 மணி நேரத்தை மிகவும் பெருமையாக கழிக்கலாம் என்று நம்புகிறேன். வாருங்கள் டாக்டர் லூமர். வணக்கம் பாலா. நான் அடிமை என்றதை சொன்ன இந்த புள்ளி விவரத்திலே சிறி சொன்னதை மேலும் கிட்டத்தட்ட இந்த போதைப் பொருட்களை பற்றி சொல்லிக் கொண்டிருந்த சிறை, அதில் ஹெரோயின் அல்லது ஓபியோயிட் அது இந்த ஓவர்டோஸ் என்று சொல்வார். அதை மேல் மிச்சமாக எடுத்து அந்த புள்ளி விவரத்தை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் சராசரியாக ஒரு 1000 பேர் இறக்கிறார்கள். இதில் அந்த 1000 பேரில் கிட்டத்தட்ட 700 பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வைத்தியர்கள் கொடுக்குற அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிக்கேஷன், அதாவது அதை மேலதிகமாக அவர்களுக்கு வழங்கப்பட்டதுக்கு மேலதிகமாக எடுத்து பிறந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வருடம் 700 பேர் இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் மெடிக்கேஷன் ஓவர்டோஸால். அது அந்த புள்ளிவிவரத்திலே ஒரு சிறிய ஒரு இது. இப்போ நாங்கள் இந்த அடிக்ஷன் அல்லது அடிமைத்தனம் என்றால் என்ன என்று பார்த்தோம் என்றால், இந்த பாலா தன்னுடைய அறிமுறையிலே குறிப்பிட்டது போல இது ஒரு தனி மனிதன் ஒரு செயலிலோ அல்லது ஒரு பொருளோ அல்லது ஒரு பதார்த்தத்திலோ மீண்டும் மீண்டும் ஈர்க்கப்பட்டு அதை பயன்படுத்தாமல் இருக்க முடியாமல் ஒரு நிலையை குறிக்குது. அதாவது அந்த செயலிலே அவர் திருப்பி திருப்பி போக வேண்டிய ஒரு நிலைமை. அதுதான் நாங்கள் அந்த அடிமை நிலை என்று சொல்றோம். இது அந்த மூளையில் ஏற்படுற நரம்பியல் உடல் மற்றும் மாற்றங்களை ஏற்படுத்துது. இதே நேரம் இந்த தாக்கம் தனி மனிதனோட நிற்காம சமுதாயத்தையும் அவற்ற உறவினர்களையும் எல்லாத்தையும் பாதிக்குது. இந்த அடிக்ஷன் அல்லது அடிமைத்தனம் என்றது ஒரு 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 புரோட் டேர்ம்ஸ். அதாவது
இது கன கர கணக்க கணக்க விஷயங்களுக்கு நாங்கள் அடிமையாகலாம். அப்போ அப்போ ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு பெரிய இது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோம்னா எங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது புகையிலைக்கு அல்லது சிகரெட், அது புகைப்பழக்கத்துக்கு அடிமையாகிறது, நிக்கோட்டின் அடிக்ஷன் என்று சொல்லுவோம். மற்றது மதுபானத்துக்கு அடிமையாகிறது. மற்றது இந்த ஆம், ஆ, போதை மருந்துகள் சரி குறிப்பிட்டது போல, அதாவது அதிலே கணக்க விதமான மருந்துகள் இருக்கு. கொக்கைன் இருக்குது, ஓபியோயிட்ஸில் வந்து அந்த ஹெரோயின் அல்லது எங்களுக்கு நாங்கள் நோவுக்கு பயன்படுத்துகிற ப்ரிஸ்கிரிப்ஷனுகள், அதாவது பனடின் போட்டில் இருந்து இந்த என்டோன் என்று கேள்விப்பட்டிருப்பீங்கள், ஒக்சிகோடோன், இப்படியான மருந்துகள் அதுகளுக்கும் அடிமையாகிறது. இப்போ கிட்டடியில் இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களோ தெரியாது, நிட்டசீன் அல்லது நைட்டசீன் என்று சொல்லுவார்கள். அது வந்து ஒரு மிகவும் பயங்கரமான, அதாவது ஹெரோயினை போல 10 மடங்கு வீரியம் கூடிய மருந்து, ஒரு புதைப்பழக்கம். அதனால சிட்னி ஆஸ்பத்திரியிலையும் சரி, மெல்பர்ன்லையும் சரி, கன பேர் அதுக்கு அடிமையாகி அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டடியில் கூட அந்த பத்திரிகைகளில் நாம் வந்தது. இந்த நிட்டசீன் வந்து இலகுவாக கடத்தக்கூடியதாகவும், ஏனென்றால் அது வந்து சிறிய அளவிலேயே கொண்டு வந்து சிறிய அளவிலே பாவிக்கக்கூடியதாக இருக்கிறபடியால், அதில் வீரியம் கூடினபடியால் அதில் கடத்துறது ஈஸியாக இருக்குது. அதை விட நீங்கள் சொன்னது போல் அந்த அம்ஃபிட்டமைன், ஐஸ், கனபிஸ், அதாவது இந்த கஞ்சா பழக்கம், இப்படியான பதார்த்தங்கள். அப்போ இதுகள் வந்து நாங்கள் இல்லீகல், அதாவது நீங்கள் புகைப்பழக்கம், சிகரெட்டும் மதுபானமும் வந்து நாங்கள் கடையில் போய் வாங்கலாம். ஆனால் இதுகள் வந்து தடை செய்யப்பட்ட பதார்த்தங்கள். இதுகள் வந்து நீங்கள் நேரடியாக வாங்க முடியாது, மறைமுகமாகத்தான் இதுகள் பாவனையில் இருக்குது. ஆனால் அப்படி இருந்தாலும் இதில் எவ்வளவோ பேர் இதை நீங்கள் புள்ளிவிவரத்தில் குறிப்பிட்டது போல மிகவும் பெரிய தொகையினான அவர்கள் வந்து ஆஸ்திரேலியாவிலையும் சரி உலகளவிலையும் சரி இதை பாவித்து கொண்டு தான் இருக்கிறார்கள். அந்த தடைகள் இதை தடுப்பதாக தெரியவில்லை. இதை விட நாங்கள் வேற இதுகளுக்கும் நாங்கள் அடிமையாகிறோம். ஏதாவது என்ன, நாங்கள் இந்த இன்டர்நெட்டுக்கு அடிமையாகிறது. இந்த கூடுதலாக பிள்ளைகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தொலைபேசியோ அல்லது கைத்தொலைபேசி அல்லது டிவி ஸ்க்ரீன், அதாவது உங்களோட இணையதளத்துக்கு அதுக்கு அடிமையாகிறது. அதை விட இந்த கேம்பிளிங் அடிக்ஷன்ன்றதோ அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. அதில் எங்களோட ஆக்களும் சரி, எல்லா சமூகத்திலேயும் சரி, அந்த கேம்பிளிங், அந்த தாங்கள் ஒரு பந்தயத்தில் போய் காசை கட்டி அதில் எங்களுக்கு வெற்றி வரும் என்று சொல்லி போய் அதில் இருந்து பழக்கப்பட்டு அதிலே அவர்கள் திரும்ப 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 அந்த இடத்துக்கு போய் தங்களுடைய பணத்தை செலவழித்து அதுக்கு ஒரு அடிமையாகிற தன்மை காணப்படுகிறது. அதற்கும் மேலாக பார்த்தீங்கன்னா உணவு பழக்கத்துக்கு அடிமை, ஃபுட் அடிக்ஷன். இந்த நாங்கள் அடிமை என்றது என்னென்றால் உங்களுக்கு எங்களோட தேவைக்கு மேல் மிச்சமாக அப்படி ஒரு தேவை இல்லாத நேரத்தில் அதை பாவிக்க வேண்டிய ஒரு தெரிஞ்சு கொண்டே அதை பாவிக்கிற ஒரு தன்மை தான் அந்த அடிமை. அதாவது எங்களுக்கு இப்போ நாங்கள் நோவுக்கு நீங்கள் ஒரு ஒரு கை கால் உடைஞ்சு ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த உடைஞ்சது அந்த எலும்பு முறிவை சிகிச்சை செய்து போட்டு உங்களுக்கு ஒரு 3-4 நாளைக்கு பெயினுக்கு அந்த நோவுக்கு மருந்து கொடுத்து விடுவார்கள். அது நோவுக்கு எடுக்கிற மருந்து. அந்த நோவு எடுத்து கொஞ்ச நாள் போக நோ மாறினா பிறகும் அந்த நோ இல்லாத நேரத்திலேயும் உங்களுக்கு அந்த மருந்தை பாவிக்க வேணும். அப்படியான ஒரு தேவை வந்து அதைத்தான் சொல்றது இந்த அடிமைத்தனம் என்று சொல்லி. அதே மாதிரி உணவிலையும் வந்து நாங்கள் பசிக்கு சாப்பிட்றது இருக்கு. நாங்கள் அதுக்கு அடிமையாகிற போது பசி இல்லாத நேரத்திலேயும் நாங்கள் சாப்பாட்டை சாப்பிட வேணும் போல இருக்கிறது. அது ஒரு அடிமைத்தனம். இப்படியான அடிமை தனங்கள் வரும்போது இது வந்து உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மூளையிலேயும் சமூகத்திலேயும் பல மாற்றங்களை கொண்டு வருகிறது. சரி, அப்ப நீங்கள் ஓம் லூமர் இதுல லூமர் என்ன சொல்றாருன்னா, அப்ப இது உண்மையா ஒரு
ஒரு குரோனிக் டிசீஸ் என்று சொல்லலாம். அதாவது வந்து இப்போ உங்களுக்கு ஆஸ்மா, டயபெட்டிஸ் இருக்கிற மாதிரி இது ஒரு வகையான டிசீஸ். இது சில பேருக்கு தான் வரும், சில பேருக்கு வர்ற இல்லை. நாங்க பின்னுக்கு டைம் இருந்தா அது ஏன்ன்றதை பார்ப்போம். அப்ப இது வந்து ஒரு ரிலாக்ஸ் அண்ட் ரெமிஷன் சொல்லுங்க. ஆஸ்மா நீங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கலாம், திடீர்னு வரும். அதே மாதிரி இதுக்கு அடிமையானவர்கள் அவையில் ஒரு பிரெயின்ல ஒரு டிசீஸ், அதாவது வருத்தத்தை தங்களால ஏற்படுத்தி கொண்டிருந்தோம். இது வந்து போய் வந்து கொண்டு இருக்கும். அப்ப அதை நாங்க பார்ப்போம் எப்படி அணுகிறதுண்டு. அதே நேரத்துல லூமர் சொன்ன மாதிரி இது தனியா ஆல்கோஹால் அல்லது ட்ரக்ஸ் அல்லது நிக்கோட்டினால வர்றதுண்டு இல்லை. இது எல்லா சாப்பாட்டுலையும் வரலாம். அதே மாதிரி வேற வேற டிவி பார்க்கறதுகள், சில பேர் அந்த போன் பார்க்கறது, அப்படி ஒரு இதுகள் இருக்கு. அதுகள் எல்லாத்துலேயும் அதாவது வந்து எங்களுக்கு விருப்பனதை நாங்க செய்ய துவங்குறது, அது எங்களை இறுக்கமா பிடிச்சுக்கொள்ள, அதுதான் அடிமை என்று சொல்றது. நாங்க என்னத்துக்கு எங்களுக்கு ஒரு சாப்பாடு எங்களோட ஒரு சந்தோஷத்துக்கு சாப்பிடுவோம். அதே எங்களை அது அடிமையாக்கி அது எங்களை கண்ட்ரோல் பண்றதான் இந்த அடிக்ஷன் என்ன ஒன்றா சொல்லலாம். அதாவது வந்து நாங்க உண்ட பாவிக்க துவங்குறோம், நாளடைவில் நாங்க பாவிக்க தொடங்கின அந்த பொருள் எங்களை ஆட்கொள்ளுது, எங்களை அது கண்ட்ரோல் பண்ணுது. அதுதான் அதன் கருத்து. ஓம் லூமர் அடுத்தது ஒவ்வொன்றையும் நாங்கள் வேணுமெண்டா இந்த தனித்தனியே பார்க்கலாம். இப்போ மது பானம் வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்போ முதல்ல அது கொஞ்சம் கொஞ்சமாக எங்களை ஆட்கொண்டு அதில் வந்து உடல் மூளையில் வந்து இந்த இதில் வந்து மாற்றங்களை ஏற்படுத்துது. இந்த மாற்றங்களை ஏற்படுத்திக்கல என்ன அதனால் உங்களுக்கு கொஞ்ச நேரத்தா தொடர்ந்து பாவிச்சு கொண்டு போகும்போது இந்த அடிமைத்தனத்திலையும் வந்து எங்களுக்கு மன உளைச்சல், மனத்தாக்கம் இதுகள் வருது. அதே நேரம் உடல் ரீதியாகவும் வந்து இதுகளால் வந்து சிலதுகள் அதாவது பௌதீக ரீதியாகவும் மன ரீதியாக இல்லாமல் உடல் ரீதியாகவும் உங்களுக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த பதார்த்தங்களை பாவிக்கிறதால சில நேரம் என்ன உங்களுக்கு ஈரல் நோய்கள், வேற புற்றுநோய்கள், அப்படியான உடல் ரீதியான பிரச்சனைகளும் வரும். இந்த இதுகளுக்கு அடிமையாகிற ஆக்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கும் அந்த எல்லாரும் நீங்கள் சொன்னது போல எல்லாரும் இதுக்கு அடிமையாகிறது குறைவு. சிறு வயதிலேயே ஒரு என்ன ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்ட்ரடியூஸ் பண்ணி தொடக்கி வச்சு அந்த பள்ளிக்கூடங்களில் அந்த டாய்லெட்டுக்குள்ளே போய் அந்த கனாபிஸில் தான் அவர்கள் அந்த கஞ்சாவில் தான் முதல்ல தொடங்குவார்கள் எல்லாரும். அதுக்கு பின்னர் கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற பதார்த்தங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணப்படும், அறிமுகப்படுத்தப்படும். ஆறு இதுகளில் கூட அடிமை ஆகிறான்னு பார்த்தீங்கன்னா கூட ஏற்கனவே அவர்களுக்கு மன உளைச்சல் தாக்கங்கள் இந்த அந்த பிடிஎஸ்டி என்று சொல்வார், போஸ்ட் ட்ராமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர். அப்போ சிறு வயதிலேயே சில நேரம் அவர்கள் ஏதாவது மன தாக்கங்களுக்கு உட்பட்டிருந்தால் எங்களோட போர் ஒரு காரணமாக இருக்கலாம். இல்லாட்டில் வீட்டில் அப்பா அம்மா சண்டை பிடிச்சு அவர்களோட செப்பரேஷன் பிரிஞ்சிருக்கிறது, அதுகள் வந்து தாக்கமாக இருக்கலாம். இல்லாட்டி இவர்களை சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்து அந்த தாக்கங்கள் இருக்கலாம். இப்படியான தாக்கங்கள் உள்ளவர்கள் வந்து கூடுதலான மன உளைச்சல்களில் தொடர்ந்து அவர்கள் இருந்து கொண்டிருப்பார்கள். அப்படி மன உளைச்சலில் இருக்கிறவர்களுக்கு இப்படியான ஒரு போதை மருந்துகள் அல்லது இப்படியான ஒரு ரசாயன பதார்த்தங்களை சில நேரம் கொடுத்த உடனே அந்த மூளையிலே இருக்கிற அந்த என்ன டோபமீன் அது வந்து கூட சுரக்க வழிக்கிடவில்ல. இவர்களுக்கு இந்த மன உளைச்சல்ல இருந்து கொஞ்சம் விடுபட்டு தாங்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு கொண்டு வரும். அப்போ இவர்களுக்கு அந்த இதிலிருந்து விடுபடுகிறதுக்கு இது ஒரு 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 வழியாக இவர்கள் இதை பார்க்கிறார்கள். அப்படியானவர்கள்லாம் இதை தொடர்ந்து திருப்பி தங்களுக்கு அந்த அந்த மன உளைச்சல் இதை பாவிக்கும் போது தங்களுக்கு அது தெரியவில்லை என்று சொல்லி அதை பாவிக்க தொடங்குகிறார்கள். அப்போ பாவிக்க தொடங்கினால் ஆனால் பிறகு இது வந்து அந்த
ஒரு வட்டத்துக்குள்ளே அவர் போய்விடுகிறார். ஏன்டா இது வந்து அந்த அந்த மன உளைச்சலை திருப்பி கூட்டும். சைக்கிள் என்று சொல்வார்கள். அப்போ ஒரு ஒரு இதை நாங்கள் இதுக்கு ஒரு ஒரு மாற்று வழியாக அதை பாவிக்க தொடங்குறது. திருப்பி அது அது வந்து அந்த மன உளைச்சலை திருப்பி கூட்டும். அப்போ அதுக்காக வேண்டிய அவர் இன்னும் கூட பாவிக்க வேண்டியிருக்கும். அதே நேரம் இந்த பதார்த்தங்கள் வந்து என்ன நடக்குன்னு சொன்னால் அந்த டிபெண்டன்ஸ் டொலரன்ஸ் என்று சொல்லுவார்கள். டொலரன்ஸ் என்று சொன்னால் நீங்கள் இப்போ ஒரே அளவு பதார்த்தத்தினாலே ஒரே அளவு விளைவுகள் தொடர்ந்து கிடைப்பதில்லை. அப்போ அந்த மூளையில் உள்ள எங்களோட ரிசப்டர்ஸ் என்று சொல்றது அதுகள் வந்து இசைவாக்கம் அடைஞ்சிடும் கொஞ்ச நாள் போகும். அப்போ இசைவாக்கம் அடைஞ்சு கொண்டு வர வர நாங்கள் மீண்டும் மீண்டும் பாவிக்கும் போது கூட கூட பாவிக்க வேண்டியிருக்கும். அதே அளவு எங்களுடைய என்ன அந்த மகிழ்வு உணர்வோ என்னவோ அதை எடுக்கிறதுக்கு நாங்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து பாவிக்கும் போது கூடுதலான அளவில் பாவிக்க வேண்டியிருக்கும். அப்போ இதுகள் அதை சொல்றது டொலரன்ஸ் என்று சொல்லி. டிபெண்டன்ஸ் என்னன்னா அந்த அதிலிருந்து நாங்கள் அந்த 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 மூளையிலிருந்து இந்த பதார்த்தங்கள் குறையிற போது எங்களுக்கு ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு கொண்டு வரும். அதாவது நாங்கள் கொஞ்சம் மனம் படபடத்து வியர்த்து மூக்கிலிருந்து நீர் சிந்தி இப்படியான தன்மைகள் வந்த உடனே அப்போ நாங்கள் திருப்பி போய் அதை பாவிக்கணும். இல்லாட்டில் அது உடல் ரீதியாயும் எங்களை ஒரு மன ரீதியாயும் பாதிக்கும். எங்கட மூளையில எங்கட மூளை ஒரு காம்ப்ளெக்ஸ் ஸ்ட்ரக்சர். அதுல ஒரு சென்டர் இருக்கு, அது சொல்றது ரிவார்ட் சென்டர். இந்த ட்ரக்ஸுகள், இந்த ஆல்கோஹால், இந்த போதைப் பொருள்கள் அந்த ரிவார்ட் சென்டரை தான் பிரதானமாக பாதிக்கும் அல்லது அதை ஹைஜெக் பண்றேன்னு சொல்லுவோம். இப்ப பொதுவா அந்த ரிவார்ட் சென்டர் வந்து ஒரு மனித இனம் சுவை பண்றதுக்காக, எந்த மனிதனோ விலங்குவோ சுவை பண்றதுக்காக உருவாக்கப்பட்டது. அந்த ரிவார்ட் சென்டர் என்னன்னா, இப்ப நாங்க சாப்பிடுறோம், நாங்க சாப்பிடக்குள்ள ஒரு ஒரு இன்பம் ஒன்று வருகிறது. அந்த இன்பத்தால நாங்க அனுபவிக்கல அந்த மெமரி எங்களோட இருந்து அதை திருப்பி சாப்பிட வைக்குது. அப்ப சாப்பாடு எங்களுக்கு முக்கியம். அது மாதிரி செக்ஸ் ஒரு முக்கியம் எங்களோட இனத்தை பெருக்கிறதுக்கு. அப்ப நாங்க ஒரு செக்ஸ்ல ஈடுபடைக்குள்ள ஒரு இன்பம் வருது. அதை அந்த ரிவார்ட் சென்டர் மெமரியில வச்சு திருப்பி திருப்பி அதை செய்ய விடும். இது அதே மாதிரி சோஷியலைசேஷன், அதாவது எங்களோட விரும்பின ஆக்களோட நாங்க டைம் ஸ்பெண்ட் பண்றது, இதுகள் எல்லாம் ஒரு எங்களோட சர்வைவலுக்கு மூளையில ஒரு பகுதி. அதை ரிவார்ட் சென்டர். இப்ப உதாரணமாக சாப்பிடக்கல அதை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா, நாங்க சாப்பிடக்கல நல்ல ஒரு டேஸ்டான, இப்ப நாங்க ஒரு புட்டும் நண்டு குழம்பும் வைங்களேன், புட்டும் நண்டு குழம்பும் சாப்பிடக்கல ஒரு புட்டும் சோறும் சம்பளம் சாப்பிடக்கலையும் விட புட்டும் நண்டு குழம்பும் சாப்பிடக்கல எங்களுக்கு கூட இந்த டோப்பமைன் என்ற ஒரு பதார்த்தம் சுரக்கப்படும் மூளையில. அது எங்கட அந்த ஹாப்பி சென்டர், அதை சொல்றது ஹை என்று சொல்றது, புலகாங்கிதம் அடைகிற அல்லது ஒரு உச்ச நிலைக்கு அது என்னன்னு சொல்ற தமிழ்ல, அது ஹாப்பி சந்தோஷத்திலையும் விட தங்களை மறந்து இருக்கிற ஒரு நிலையை உருவாக்குறது தான் அந்த ஹைன்னு சொல்றது. அது இந்த டோப்பமைன் செய்யும். அதே மாதிரி செக்ஸ்ல ஈடுபடைக்க, அதே மாதிரி இப்போ ஃப்ரெண்ட்ஸோட கதை கேட்கல, அப்படியான சந்தர்ப்பங்கள் இது உருவாகுது. அல்ல ஒரு எக்ஸாம்ல நாங்க பாஸ் பண்ணோம்டா ஒரு புலகாங்கிதம், ஒரு ஒரு மெய் மறந்திருக்கு, அந்த ஒரு நிலைய உருவாக்குறது இந்த டோப்பமைன். அப்ப இந்த ட்ரக்ஸுகள் என்ன செய்யும்டா, ஆல்கோஹால் நாங்க எடுத்தோம்டா, இப்ப ஒரு நல்ல சுவையான சாப்பாடு சாப்பிட்டா ஒரு 100 யூனிட் டோப்பமைன் சுரக்குதுண்டா, இந்த ட்ரக்ஸுகள் என்ன செய்யும்டா ஒரு 1500 யூனிட் டோப்பமைனை சுரக்கு. அப்ப அந்த டோப்பமைன் என்ன செய்யும், ஒரு அதீத சந்தோஷத்தை எங்களுக்கு உருவாக்கும். அப்ப நாங்க என்ன செய்வோம், ஒரு திடீரென்று அதீத சந்தோஷம் வந்தோம்னா அதை திருப்பி எடுக்க பார்ப்போம். திருப்பி எடுக்க எடுக்க மூளை யோசிக்கும், என்னடா ஒரு அதீதமானது ஒன்று வருது, இதை நான் எனக்கு ஆபத்தா வரப்போகுதுன்ட்டு அது அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு வழியல் வைக்கும். அது இருக்குது. இப்ப உதாரணமா நீங்க புட்டும் நண்டு குழம்பும் உங்களுக்கு விருப்பம்டா, நீங்க ஒவ்வொரு நாளும் புட்டும் நண்டு குழம்பும் சாப்பிடக்கல ஒரு ஆக்கள் சொல்லி நம்ம நெடுக ஒரே இதை சாப்பிடல, அது சலிச்சு போகுதுண்டு. அது சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அந்த மூளையில டோப்பமைனுக்குரிய ரிசப்டரை அது குறைச்சு விடும். ஏனென்றா மூளை யோசிக்குது,
கூடுதலா நெடுக வருகுது, அந்த ஈக்குபிலிரியம் பாதிக்கப்படுது, தன்னை நான் பாதுகாக்கணும்னு மூளை அதை குறைக்கும். அதே மாதிரி இந்த ட்ரக்ஸுக்கு என்ன நடக்கும்னா, அது வந்து அதீதமான டோப்பமைனை விடையக்குல மூளை என்ன செய்யணும்னா டோப்பமைன் ரிசப்டரை குறைச்சிடும். ஆனா ட்ரக்ஸ் வந்து பொல்லா சாமான், 1000-1500 டோப்பமைனை விடுறது, அதை குறைச்சாலும் அது வேலை செய்யத்தான் பார்க்கும். அப்ப அவையில் எடுத்துக்கொண்டுதான் இருப்பினம். எடுத்துக்கொண்டு இருக்கல ரிசப்டர் இன்னும் குறையக்குல ட்ரக் எடுக்கிறார்கள் என்ன செய்யணும், இப்ப சாப்பாடு எடுக்கிறார்கள் என்ன செய்யணும், வேற சாப்பாட்டை மாத்திவிடும். ட்ரக் வந்து அது வந்து 100-150 டோப்பமைன் விடுறது, 1000-1500 விடுறதுல அதை மாத்த பார்க்காது அந்த அந்த மூளை, அந்த ரிவார்ட் சென்டர். அப்ப அதையே தூண்ட செய்யும். அப்ப அவன் திருப்பி திருப்பி எடுப்பினான். அப்ப அந்த ட்ரக்ஸை திருப்பி திருப்பி எடுக்கல என்ன செய்யும்னா, அதிகமான ட்ரக்ஸ் வந்து மூளைன்ற சில பகுதிகளை பாதிக்கும். அதுல அது ஒரு முக்கியமான மூளைன்ற பகுதி வந்து எங்கட முன் மூளை. அதாவது மனிதர் வந்து விலங்குகள்ல இருந்து கூர்ப்படையக்குள்ள நடுமூளை ஒரே மாதிரி தான் கிட்ட இருக்கிறது. முன் மூளை தான் அந்த அர்த்தம் நாங்கள் 6ஆம் அறிவு அல்லது பகுத்தறிகிற மூளை என்று அதை சொல்றது ப்ரீ ஃப்ரண்டல் கோட்டை. அதுதான் எங்கட ஒரு பகுத்தறிஞ்சு இதை எடுக்காத எடு என்று சொல்ற மூளை, பகுத்தறிகிற மூளை. இந்த ட்ரக்ஸுகள் தொடர்ந்து ஆல்கோஹால் தொடர்ந்து எடுத்து இந்த டொலரன்ஸ் நீங்க சொன்ன மாதிரி வந்து ரிசப்டர் குறைய அவையில் அதன் அளவை கூட்டி இன்னும் கூட்டி அது பிரெயின்ல போய் ப்ரீ ஃப்ரண்டல் கோட்டெக்ஸை பாதிச்ச உடனே அவைகளுக்கு அந்த டிசிஷன் எடுக்கிற இதோ ஒரு இன்ஹிபிஷனோ இருக்காது. அப்ப அவையில் தொடர்ந்து எடுத்துக்கொண்டு இருப்பினான். அப்படி போயிருக்க மூளையும் பாதிக்கப்படுற இந்த நிலையத்தான் நான் நினைக்கிறேன் அடிக்ஷன் சொல்றேன். அப்ப அது ஒரு குரோனிக் டிசீஸ். அது ஒரு அவையில பிழை சொல்லக்கூடாது. அது வந்ததுன்னா அது ஒரு டிசீஸா மாறிடும். நாங்க எண்ணத்துக்கு நாங்க சந்தோஷத்துக்கு அல்கோஹால் எடுத்தா அந்த அல்கோஹால் எங்களை ஆள் கொண்டு விட்டுரும். அது சொல்றது எங்களோட ரிவார்ட் சென்டரை ஹைஜெக் பண்றேன். அப்ப ஹைஜெக் பண்ற இப்ப பிளேன்ல ஒரு துவக்களோட போய் ஒரு ஆள் பிளேனை கடத்திட்டு பிளேன்ல அவர் பைலட் டிரைவ் பண்ணுவார். இவர் துவக்கோட போய் தான் சொல்ற இடத்துக்கு தான் பிளேன் அனுப்புவார். அதான் கடத்துறது, ஹைஜெக் பண்ற. அப்ப இந்த அல்கோஹால், இந்த போத பொருள்கள் எங்களோட மூளையில ரிவார்ட் சென்டரை ஹைஜெக் பண்ணின உடனே ரிவார்ட் சென்டர் இந்த ட்ரக்ஸ் சொல்றத ரிவார்ட் சென்டர் கேட்கும். இந்த உடனே ப்ரீஃப்ரண்டல் அதாவது டிசிஷன் மேக் பண்ற பிரெயினும் பாதிக்கப்பட்டிருக்கும். அப்ப இன்ஹிபிஷன் இருக்காது, பகுத்தறிவு இருக்கா. அப்ப அதான் சொல்றது ட்ரக் சீக்கிங் பிஹேவியர் ஒரு அடுத்த லெவலுக்கு போவோம். ட்ரக்ஸ் தான் வேணும்னு போயில ஒரு நேரம் மூலவாக்கம் என்னடா ஒரே வந்து கொண்டு இருக்கு, அது நல்லா கட் அவுட் பண்ணி விட்டுரும் ரிசப்டரை. ஆனா இவருக்கு ஒன்றும் செய்யலாம் போயிடும். இவர் எடுத்துக்கொண்டேதான் இருப்பார். அவர் எடுக்கிறத நிப்பாட்டினோன்னு அல்லது குறைச்ச உடனே அவருக்கு ஒரு பதட்டம் வரும். அது வந்து விட்ரோவல் சிம்டம்னு சொல்றேன். ஏன்னா இப்ப ட்ரக் வந்து உங்களோட ரிவார்ட் சென்டர் எடுத்துட்டுது. அப்ப இல்லைன்னா உங்களை இருக்க விடாது, உங்களுக்கு அதை எடுக்க சொல்லும். அப்ப பதட்டம் வரும், ஒரு பதகளிப்பு வரும், நீங்க இன்னொரு விலப்பட்டு. அதாலதான் அதோட மூளை அந்த டிசிஷன் மேக் பண்ற பகுத்தறிவு மூளையும் பழுதா போயிடும் இதால. அப்ப அவையில் அம்மாண்ட தாலிக்கொடைய இன்னைக்கு எல்லாம் கேள்விப்பட்டு ட்ரக் அடிக்கிறார்கள், அம்மாண்ட தாலிக்கொடைய வித்து மருந்து எடுத்தவ அவையில் கொலை செய்யல. அவையில் ஒரு துவக்க கொடுத்து இதை கொலை செய்துட்டு உனக்கு ட்ரக் தாண்ட அவள் கட்டாயம் 100% செய்வினான். ஏனென்றா அவைகளுக்கு பகுத்தறிகிற பிரெயின் வந்து ட்ரக்ஸால பாதிக்கப்பட்டது. அப்ப அது ஒரு முக்கியமான அந்த ஒரு சின்ன நியூரோ சயின்ஸ். அப்ப இவையில் இப்படி வரையக்குள்ள இதுகள்ல இருந்து நாங்க மீளா போனோம்னா இவர்கள் ஒரு நாளும் காப்பாத்தே இல்லாது. அப்ப நீங்க நாங்க வடிவா அந்த சயின்ஸை வடிவா பார்த்தா ஒரு எங்கட நன்மை ஒரு ஹாப்பியா இருக்குன்னு துவங்குறது, துவங்கி அதை எங்களை ஆட்கொண்டோன்னா அதில் மீள இயலாது.